நாம எப்பவுமே பாட ஆரம்பிக்கும்போது, ஏன் சாப்பாசா பாடுறோம்? அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? அப்படிங்கிறது தெரியுமா? இப்ப பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கும்போதும் சரி, முடிக்கும்போதும் சரி, சா, பா, சா அப்படின்னு சொல்லி பாடி முடிப்பாங்க. அது எதனால அப்படிங்கிறத பத்தியும், பாடும்போது நாம சா, பா, சா சொல்லி ஆரம்பிச்சா, அது நமக்கு எவ்ளோ பயன் தருது அப்படிங்கிறத பத்தியும், சா, பா, சாவ சரியா பாடுறதுக்குரிய சில பயிற்சிகள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சா, பா, சா அப்படிங்கிறது பாடும்போது நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான பயிற்சி. சா, பா, சா பாடுறது அப்படிங்கிறது வெறும் ஒரு பிராக்டிஸ் மட்டும் கிடையாது. அதுல நெறைய விஷயம் இருக்கு. அதாவது இப்ப ஸ்ருதி சேரல, ஸ்ருதி புடிச்சு பாடுங்க, ஸ்ருதிய கவனிச்சு பாடுங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது, நாம அந்த சா, பா, சாவ சரியா பாடி, பாடி பயிற்சி பண்ணுனாதான், அந்த ஸ்ருதி சவுண்ட நம்மளால கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்ருதி சவுண்ட்ல கூட நமக்கு சா, பா, சா, சா தான் கேக்குது. ஸ்ருதி சவுண்ட புரிஞ்சு, அந்த சவுண்டோட நம்மளோட குரல மேட்ச் பண்ணி பாடுறதுக்கு இந்த சா, பா, சா பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ருதிய உணர்ந்து நம்மளால பாட முடியும். சா, பா, சா அப்படிங்கிறத பாடும்போது நம்மளோட குரல நாம சரியான ஸ்ருதிக்கு டியூன் பண்ணிக்கிறோம். அதே மாரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சா, பா, சாக்கு கரெக்ட்டா நம்ம டியூன் பண்ணி வாசிச்சாதான், அதுல வரக்கூடிய ஒலி கரெக்ட்டான ஸ்ருதியில இருக்கும். இப்ப புதுசா பாட்டு கத்துக்க போறீங்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சா, பா, சா பாடுறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா, பழக பழக உங்களோட டீச்சர் சாப்பாசா சொல்லும்போது கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணவோ, இல்ல அவங்களோட கூட சேர்ந்து பாட பாட உங்களுக்கு அந்த டோன் வந்து பழகி நீங்களும் கரெக்ட்டா சாப்பாசா பாட ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய லெசன்ஸையோ, இல்ல பாட்டையோ நாம பாடும்போது, ஸ்ருதியில கொஞ்ச நேரம் நாம கவனம் செலுத்தி, அத நல்லா லிசன் பண்ணி, சாப்பாசா பாடி பார்த்து ஆரம்பிக்கும்போது தான் நம்மளால அந்த ஸ்ருதியில கரெக்ட்டா பாட முடியும். இல்ல அப்டின்னா, கொஞ்சம் மேலேயோ, கீழேயோ அதாவது ஷார்ப்பாவோ, இல்ல ஃப்ளாட்டாவோ நாம பாடிற வாய்ப்பு இருக்கு. இப்ப நெறைய பேர் பாடும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. சா, பா, சாவ இம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அந்த சாங்கையோ, இல்ல லெசனையோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெறும் சாவ மட்டும் இம் அப்படின்னு சொல்லியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாம அந்த ஸ்ருதிய கரெக்ட்டா லிசன் பண்ணி, அது கூட நம்மளோட வாய்ஸ ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால அ என்ன பாடுறோமோ அத பாட முடியும். ஒரு சினிமா பாடலோட ஸ்ருதிய நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த சா, பா, சா தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த சாங்க நெறைய தடவ கேட்டுட்டு, அந்த சாங்கோட லைன நாம கண்டுபிடிச்சா தான், அந்த ஸ்ருதியில கரெக்ட்டா நம்மளால பாட முடியும். இப்ப அந்த சாங்கோட சா எது? அதாவது அந்த சாங்கோட டோனிக் நோட் எது? அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சா தான், அதிலிருந்து மத்த ஸ்வரங்கள் எல்லாம் நம்ம கரெக்ட்டா பாட முடியும். அந்த சாங்ல ஹை பிட்ச்ல பாடுற நோட்ஸ் நெறைய இருக்கா? இல்ல லோ பிட்ச்ல பாடுற நோட்ஸ் நெறைய இருக்கா? அப்படிங்கிறத இந்த சா, பா, சாவ வச்சு தான் நாம அ அந்த சாங்க பாடி பார்த்து நாம புரிஞ்சுக்கிறோம். இப்ப சா, பா, சாவ ஈஸியான முறையில எப்படி பாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கிங் பத்தியும், உங்களோட வாய்ஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான குரல் பயிற்சிகள பத்தியும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்துட்டு, உங்களோட ஃப்ரண்ட்ல உங்களோட வாய்ஸ் வந்து போற மாதிரி நெனச்சுக்கோங்க. ஸ்ருதி ஆன் பண்ணிட்டு, ஸ்ருதி பாக்ஸோ, ஸ்ருதி ஆப்போ உங்களோட ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, நல்லா ஸ்ருதி சவுண்ட லிசன் பண்ணிட்டு, உங்களுக்கு முன்னாடி ஒரு லைன் போற மாரி நெனச்சுக்கோங்க. அதுல சா, பா, சா அப்படின்னு ஃபோர்ஸ் உங்களோட குரலோட ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பாட போறீங்க. உங்களோட வாய்ஸ உங்களோட வயிறுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி சா சொல்லணும். நல்லா மூச்ச உள்ள எடுத்துட்டு சா, பா, சா, பா, சா. இப்ப பாடியாச்சு சா, பா, சா. அதாவது ஃபர்ஸ்ட் சா வந்து சா, பா, சா அந்த மாதிரி. இப்ப திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அதே சா, பா, சா தான். ஆனா திரும்பி வருது அப்படிங்கிறதுனால சா, பா, சா அப்படி பாடக்கூடாது. அப்படி பாடுனா அவுட் ஆஃப் ஸ்ருதி போயிடும். இந்த வாய்ஸ் த்ரோவ குறைக்காம அந்த சால இருந்தே நீங்க பிரஸ் பண்ணி பாடணும். அதாவது சா, பா, சா
இந்த பயிற்சியை நாம எல்லா ஸ்ருதியிலையும் பாடி பார்க்கலாம். அப்ப நம்மள அறியாமலேயே நம்மளோட வோக்கல் ரேஞ்சஸும் இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரத்துல சாபாசா பிராக்டிஸும் நமக்கு கிடைச்சிடும். அதாவது சீல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஸ்ருதியா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே மேல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பாடலாம். சி ஸ்ருதி எனக்கு ரொம்ப லோவா இருக்கும்ன்றதுனால சி ஷார்ப் அண்ட் டி அதெல்லாம் நான் பாடலை, வெறும் கீபோர்டில் மட்டும் ப்ளே பண்ணுறேன். கீபோர்டில் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் ப்ளே பண்ணுறேன். அடுத்து சி ஷார்ப், அடுத்து டி, இப்ப டி ஷார்ப், இப்ப ஈ ஸ்ருதி, சா பா சா, இப்ப எஃப் ஸ்ருதி, சா பா சா, இப்ப எஃப் ஷார்ப், சா பா சா பா சா, இப்ப ஜி ஸ்ருதிக்கு வந்தாச்சு. சா பா சா பா சா, அடுத்து ஜி ஷார்ப், சா பா சா பா சா, அடுத்து ஏ ஸ்ருதி, சா பா சா பா சா, இப்ப ஏ ஷார்ப், சா பா சா பா சா, பி ஸ்ருதியோட சாபாசா, சா பா சா, இப்ப அடுத்து சி ஸ்ருதிக்கு வந்தாச்சு. முதல்ல ஆரம்பிச்சதும் சி தான், இதுவும் சி தான், ஆனா இது அடுத்த ஆக்டேவ். சா பா சா சா பா